கோவை கொடிசியாவில் இருக்கும் வேங்கடேச பெருமாள் ஆலயத்தின் சிறப்பும் மகிமையும் பற்றி அந்த ஆலயத்தில் பணிபுரியும் பட்டாச்சாரியார் சொல்கிறத நம்ம கேட்கலாம். எங்கள் அர்ச்சகாலுக்கே ரொம்ப ஆசை பெருமாளை கொண்டாடணும்னு. திருப்பதியில் கொண்டாடுறது வரையில் எப்போ பார்த்தாலும் கூட்டம். அங்கே அந்த கூட்டத்தை சமாளிக்க தான் நம்ம நேரம் இருக்குமே தவிர பெருமாளுக்கு எல்லா உற்சவமும் நிம்மதியாக பெருமாள் 4 பேர் பார்த்தா சேவிச்சு கண்ணார கண்குள் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சன்னதியை ஏற்பாடு பண்ணோம். பெருமாள் நாங்கள் என்ன நினச்சோமோ அதே மாதிரி திருப்பதி பெருமாள் என்ன உயரம் அகலம் அதே முக பாவனை, அதாவது போய் முகபாவனை பாருங்க, இந்த பெருமாளுடைய முகபாவனை பாருங்க, ரெண்டும் ஒன்று போல பாருங்க. ஏன்னா உயரம் அகலம் ஜாதி முக பாவனை கொண்டு வர முடியாது. இந்த பெருமாள் அப்படியே பிரத்யட்சமாக வந்தார். அதிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பெருமாளுக்கு எங்கே கோயில் கட்டுறதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கோம். அதிவாசங்கள்னு சொல்லக்கூடிய ஜலாதிவாசம், தானியாதிவாசம், க்ஷீராதிவாசம், ஒரு நூத்தனமாக ஒரு சிலை பண்ணான்னா இந்த 3 அதில் இருக்கிற ஒரு சுவாமி சிலை. இந்த பெருமாள் கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் தானியாதிவாசத்தில் இருக்காங்க. எவ்வளோ இடம் வந்தது. ஒருத்தர் 50 ஏக்கர் தரேன்னு சொன்னார். அந்த இடம் கைப்பிடி வரல. கடைசி நேரத்தில் அவர் பெருமாள் பிடிக்கல, அதனால் அவர் எடுத்துக்கல, அது சரிப்பட்டு வரல. அந்த மாதிரி நிறைய இடம் வந்தது. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்களே எதிர்பார்க்கல. ஒரு 100 இடம் பார்த்ததுல இது ஒரு இடம், அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசியாக பெருமாளுக்கு பிடிச்ச இடம். அதனால் அவர் இங்கே உட்காந்துட்டார். எங்களுக்கு தெரியாது, ஏன்னா இந்த இடம் தான் கரெக்டாக பெருமாள் எல்லாமே கைப்பிடி வந்தது. மற்ற எல்லா இடத்துக்கும் தரவாளும் ரெடியாக இருக்கா, வாங்குறவாள் நாங்களும் ரெடியாக இருக்கோம். பட் ஏதோ ஒரு பிரச்சனையில் அது அப்புறம் தான் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் போது தான் தெரிஞ்சது இந்த இடத்துடைய பேர் என்னன்னு கேட்கும்போது திருப்பதி வெங்கடாஜலபதி நகர். இது இப்போ வைக்கல, அவள் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஏரியாவுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி நகர். இங்கே குரு சொல்லுவார், ஒரு இடத்துல பெருமாள் சன்னதி அமைகிறதுனா அது எதுவும் நம்ம கட்டினது இல்லை. அவர் கோடானு வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்துடுவார். அரூபமாக இருந்திருக்கார், இப்போ ரூபமாக இருக்கு. அதே மாதிரி இந்த சைட்டோடைய நீள அகலத்தை கூட்டி பார்த்தோம். அப்புறம் 108 வந்தது. கரெக்டாக 81 அடி நீளம், 27 அடி அகலம் இந்த சைட்டு. அதில் அவரே உட்காந்து. அதனால் திருப்பதி சுவாமி ஸ்வயம்பு மூர்த்தி, ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில் திருப்பதி திருப்பதி, ஸ்ரீரங்கம், வானுமாமலை, நாங்குநேரி, ஸ்ரீமுஷ்ணம் இதெல்லாம் பத்ரிகாசிரமம் இதெல்லாம் ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம். அதாவது சுவாமியே அங்கே வந்திருக்காங்க. சில கோயில் பார்த்தீங்கன்னா தேவர்கள் பிரதிஷ்டை பண்ணதாக இருக்கும், சிலது ராஜாக்கள் பிரதிஷ்டை பண்ணதாக இருக்கும். இந்த க்ஷேத்திரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அர்ச்சகால் ஆசைப்பட்டு ஒரு சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கட்ட கோயில் தான் இருந்தாலும் சுவாமி அவருடைய ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம் அவருடைய விருப்பப்பட்ட இடத்துல, அவருடைய விருப்பப்பட்ட ரூபத்தில், அவருடைய விருப்பப்பட்ட ஸ்தலத்தை அவரை இதான் இந்த கோயிலுடைய மகத்தி. இந்த கோயில் கட்டி போன வருஷம் 2023 பிப்ரவரி தை மாதம் ஹஸ்தா நட்சத்திரம் அன்றைக்கி இங்கே கும்பாபிஷேகம் நடந்தது. ஒரு 1.5 வருஷம் ஆயிருக்கு. எல்லா வருஷமும் நடக்குது. ரொம்ப சந்தோஷம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.